தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாங்கள் கண்டியில் ஒரு நாள், ஏறக்குறைய அரை நாள் தான். இங்கே என்னெல்லாம் பண்ணோம், எவ்வளவு செலவழித்தோம், எவ்வளவு தேவை அப்படிங்கிறது தான். கொழும்புலேருந்து கண்டி வர்றதுக்கு 2000 ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு, 200 சார்ஜ் போட்டாங்க. ஸோ 2 டிக்கெட்டுக்கு 1200. அதை பார்த்தீங்கன்னாக்கா அது ஏறக்குறைய நம்ம ஊருக்கு 580 ஒரு டிக்கெட்டுக்கு வருது. ஓகே. அதை வெளியே வந்த உடனே ஒரு நம்ம தமிழ் ஆட்டோக்காரரை பார்த்தோம். வழக்கம் போல் அவர் 300 கேட்டார். அவர்கிட்ட பேசி 200. அது 58 நம்ம ஊர் விலைக்கு. அவர் ஒரு லாட்ஜில் கொண்டு பண்ணார். அவர் சொன்னாங்க பேக் வைக்கிறதுக்காண்டி. ரொம்ப ஒரு சீப்பான ஒரு லாட்ஜில் கொண்டு வச்சார். எங்களுக்கு பேக் தான் வைக்கணும். நாங்கள் பாஸ்போர்ட் எதுவுமே வைக்கல. லேப்டாப் எல்லாமே தூக்கிட்டு வந்துட்டோம். ஸோ பேக்கை வைக்கிறதுக்கு மட்டும், துணி மட்டும் வைக்கிறதுக்காக வச்சுட்டு இருந்தோம். அந்த லாட்ஜி நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சீப்பாக இருந்தாலுமே அது அவ்வளோ சேஃபாக எனக்கு தெரியல. ஓகே. அங்கேருந்து வெளியே வந்தால் லாட்ஜுக்காரரே ஒரு ஆட்டோக்காரரை கூப்பிட்டு வந்தார். அவர் அந்த 4 இடத்தையும் பார்க்குறதுக்கு 2500 கேட்டார். ஓகே. 2500 725 ஆச்சு. லாட்ஜுக்கும் 2500 தான். அது 725 நம்ம ரூபாய்க்கு. ஓகே. அங்கேருந்து போனாக்கி அங்கே போனது நாங்கள் மகா போதிக்கு போனோம். இது கட்டாயம் பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ உண்டு. 250 250 72 வைங்களா. இதுதான் ஸ்ரீலங்காவிலேயே வளர்ந்த புத்தர் சிலை. 80 அடிகள் இருக்குது. இது ஏறக்குறைய 83 1983 தொடங்கி 92 முடிஞ்சு 93 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற அரச மரம் அது ஒரிஜினல் புத்தர் போதி மரத்தில் வந்த ஒரு கிளை. அதாவது அது அனுராதபுரத்துக்கு அனுராதபுரத்துக்கு இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே. புத்தக சிலையில் மேலே வர போகலாம். இது ஒரு மலைக்கு மேலே, அது மட்டும் இல்லை அதுக்கு மேலே ஒரு 80 அடியில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டியாக பார்க்கலாம். கீழே இறங்கி அவங்களுக்கு ஷாப்பிங் வச்சுருக்கு. அவங்க அந்த ரிலீஜியஸ் ஐட்டங்கள் தான் வச்சுருக்காங்க. வாங்கன்னா வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக போங்க. கண்டி வந்தீங்கன்னாக்கி. ஓகே. அங்கேருந்து வந்த பிறகு காலையிலே சாப்பிட்ருவோம் அப்படின்னு போனாக்கி. ஓகே. என்னுடைய ஒவ்வொரு இடத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள். அதில் இந்த ரெஸ்டாரண்ட் பேரை வலைக்கே அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது வலைக்கே எல்லாம் வாழைக்கே. அவங்க வச்சுருக்க ஸ்பெல்லிங், அந்த பிள்ளை வச்சுருக்க ஸ்பெல்லிங் அப்படி. 3 பேருக்கு சாப்பாடு 1000 ஆச்சு. சாப்பாடு, டீ, டிரைவரோட சேர்த்து. அதுக்கு ஏற்கனவே ஒரு 300 320 இந்தியன் ருபீஸ்க்கு ஆச்சு. சாப்பாடு பைசாக்கு நல்லாவே இருந்து. ஓகே. அங்கேருந்து நாங்கள் போன இடம் வியூ பாயிண்ட், கண்டி வியூ பாயிண்ட்டு. அது ஃப்ரீ. அது ஒரு மலையில் ஒரு சின்ன ஸ்பாட் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு எந்த ஹிஸ்டாரிக்கல் பின்புலமும் கிடையாது. அது இந்த டூரிஸ்ட் வந்த பிறகு டெவலப் ஆன இடம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கி அங்குள்ள லேக்கு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகே. கட்டாயம் போகிறேங்க அங்கே பார்க்கறதுக்கு. அந்த கம்ப்ளீட்டாக இதே இது அங்கே இங்கேருந்தும் பார்க்கலாம். இங்கேருந்து அந்த மகாபோதியிலேருந்தும் பார்க்கலாம் இது. பட் இது அதோட கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே. ஏன்னா இது ஊருக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஊர் வெளியேற்ற மாதிரி இருக்குது. இது பக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இருக்குது. இன்னொன்று நாங்கள் அங்கே பார்த்தோம் என்னன்னாக்கா, அது பக்கத்தில் பாம்பை வச்சு வித்தை காட்டிட்டுலாம் இருக்காங்க. ஓகே. அது வெளிநாட்டுக்காரங்களுக்கு வரவங்களுக்கு. ஓகே. நம்மளால் அவங்க தொந்தரவு பண்ணுறதில்ல. அவங்க ஜெனரலாக அந்த வெஸ்டர்ன் மக்கள் பின்னால் போய் அவங்கள்ட்ட பைசா வாங்குறதுக்காக அது காட்டிகிட்ருக்காங்க. ஓகே. அங்கே நாங்கள் அடுத்தால வந்த இடம் கண்டி லேக். அது கண்டி லேக்கில் நடந்து போகலாம். அந்த ஊரே கண்டி லேக்கை சுற்றி தான் இருந்த மாதிரி இருக்குது. இது ஏறக்குறைய அதனுடைய சுற்றளவு 2 மைலும், அதனுடைய டீப்பான, அதாவது ஆழமான இடம் 18 அடியும் அப்படிங்கிறாங்க. இது மகாராஜாக்கள் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, ஊருக்காகவும் சரி அவங்களுக்காக கட்டியிருக்காங்க. கோயிலை பக்கத்தில் கட்டியிருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. அதை அவங்க ரெஸ்ட் எடுத்திருக்காங்க அங்கே போய் சம்மர்களில். பிரிட்டிஷ் தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால அதை வெடிமருந்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனோட முடிவில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அது அங்குள்ள ராஜ குடும்பத்தினர் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தால தான் பல்லு கோயில் இருக்குது. கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம். இதுதான் நம்பர் 1 இடம். அதுக்கு என்ட்ரி ஃபீ உண்டு. 2000 வெளிநாட்டுக்காரங்களுக்கு. நீங்கள் இந்தியாவினுடைய பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னாக்கி அதுக்கு 1500 அங்குள்ள இது. நாங்கள் பாஸ்போர்ட் கொண்டு போகாதனால 2000 கொடுத்தோம். 2000 கட்சியில் 580 எவ்வளோ ஆச்சு எங்களுக்கு ஒரு ஆளுக்கு. இது 4 மாடி எவ்வளோ இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா பல்லு கோயில் இருக்குது. அங்கே பல்லு புத்தருடைய பல்லு அங்கே இருக்கிறதா நம்ம படிக்கிறது. ஓகே. அதுக்கு சில அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிற இன்ஃபார்மேஷனும் இருக்குது.
பட் நமக்கு தெரியாது. பட் அவங்க நம்புறாங்க, நம்மளும் நம்புவோம். ஓகே. சில நாட்கள்ல ஸ்பெஷல் பூசல்லாம் வைக்கிறாங்க. மற்றபடி எப்போ அவங்க தொறந்து காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா, அவங்க அந்த ரொம்ப அதாவது ஒரு புண்ணிய ஸ்தலம் மாரி ரொம்ப அழகா இருக்கு. அவங்க வச்சிருக்க பூக்கள்லாம் வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அவங்க எருக்கம்பூவும் குடுக்குறாங்க. ஓகே. அங்கேருந்து இறங்கி வந்தீங்கன்னாக்கி, கோல்டன் ஒரு புத்தர் இருக்கு. அந்த இடத்துல வந்து நெறைய அவங்களுடைய ஹிஸ்ட்ரி இருக்கு. மாரி அங்க ஒரு மியூசியம் இருக்கு. அதுக்குள்ள வந்து ஃபோட்டோஸ் எதுவுமே அலவுட் கிடையாது. ஸோ வெளிய வந்தீங்கன்னாக்கி, அங்க ஒரு கல் இது நட்டு வச்சிருக்காங்க. அது நடுக்கல் மாதிரி. அவங்களுடைய யாரோ பேட்ரியாட்டிக். அப்புறம் ரூமுல போயி சேஞ்ச் பண்ணிட்டு, நான் சிம் கார்டு வாங்கணும்னா, எங்க டிரைவர் ஒரு கடைக்கு கொண்டு வந்தார். பஸ் ஸ்டாப் பக்கத்தில. இங்க வந்து எங்களுக்கு சிம் கார்டு வாங்குறதுக்கு எனக்கு வந்து 1015 ஸ்ரீலங்கன் ஆச்சு. ஏறக்குறைய ரூ. 295. ரொம்ப நியாயமா இருந்த மாரி இருந்தது. நான் கொழும்புல வாங்குனத விட இது ரொம்ப நியாயமா இருந்தது. வந்து பார்த்தா எங்க டிரைவருக்கு அந்த டைம்ல அவரு நோ பார்க்கிங்ல விட்டதுனால ஃபைன் அடிச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு டிப்பார்ட் ரூ. 500யும் ஆ ஐ மீன் ஆமா ரூ. 500யும் ஃபைன் ரூ. 1500யும் சரி நமக்காக பண்ணாருன்னு நானே குடுத்துட்டேன். ஓகே. அது அது உங்களுக்கு செலவாகாது. அது என் கணக்குப்படி அது ஒரு ரூ. 1000 அது நான் ரூ. 420 ஆயிருந்து. இவ்வளோதான் என் செலவு. இதுதான் நம்ம பார்த்த இடம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்றபடி இன்னொரு வீடியோல பார்க்கறது வர பாய்.